ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு Ahmed Meeran vlogs. நேற்று செம டயர்ட், அதனால வந்து ஒரு 12-13 மணி நேரத்துக்கு ஒரு லாங்கான தூக்கத்தை போட்டு இப்போ தான் நல்லா ஃப்ரெஷ்ஷனப் ஆகி எழுந்திருக்கேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான விஷயம் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன். கண்டிப்பாக உங்களை நிறைய பேர் வந்து விண்ணை தாண்டி வருவா படம் பார்த்துருப்பீங்க. அந்த படத்தில் வர்ற அந்த ஹவுஸ், அதாவது விடிவி ஹவுஸ்னே வந்து ஃபேமஸாக சொல்லலாம். ஜெஸ்ஸி அண்ட் கார்த்திக் வாழ்ந்த அந்த வீடை வந்து கண்டிப்பாக நம்மள நிறைய பேரால் மறக்க முடியாது. எஸ்பெஷலி இந்த ஹொசானா சாங்கில் அந்த கேட்டு அந்த ஷாட்லாம் வந்து ஐகானிக்கான மூமெண்ட்ஸ். அதெல்லாம் நிறைய பேருக்கு இன்ஃபேக்ட் இந்த வீடு சென்னையில் இருக்குன்னே தெரியாது. எங்க இருக்கு, அந்த வீடு எப்படி ரீச் பண்ணலாம், இப்போது அந்த வீட்டோட நிலைமை என்ன, எல்லாம் இன்னைக்கு நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஏன்னா உண்மையிலே இன்னைக்கு நான் வந்து அந்த விடிவி ஹவுஸ், அதாவது விண்ணை தாண்டி வருவ படத்துல வந்து அந்த வீட்டுக்கு நான் போறேன். அண்ட் நீங்களும் வந்து கண்டிப்பா அந்த வீட்டுக்கு எப்படி போகணும், அந்த ரூட்லாம் தெரிஞ்சுக்க விரும்புவீங்க. ஸோ லெட்ஸ் கோ. கொளுத்துற வெயிலுக்கு சத்தியமா வெளியில போகணும்னே தோணல. பட் என்ன பண்றது, ஒர்க் இஸ் ஒர்க். ஆல்சோ அந்த விடிவி ஹவுஸோட ஓனர் வந்து 2 o'clock இருந்து 3 o'clock வரைக்கும் தான் ஃப்ரீயா இருப்போம். அந்த டைம்ல வந்து ஃபீல் ஃப்ரீ டு ஷூட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து கரெக்டா பங்க்சுவலா போனாதான் வந்து பர்ஃபெக்டா இருக்கும். விடிவி ஹவுஸ் எங்கே இருக்குது எக்ஸாக்டாக அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கொட்டிவாக்கம்ல இருக்குது. அண்ட் கொட்டிவாக்கம் எங்கே இருக்குது, ஈசிஆரில் இருக்குது. ஸோ இப்போ நான் பெஸிலேருந்து ஈசிஆர் பக்கம் போயிட்டுருக்கேன். இந்த கொளுத்துற வெயிலில் இந்த டிராஃபிக்கில் விடிவி ஹவுஸ் சோக்கு கேட்குதா உனக்கு அஹமத் அப்படின்னு உங்களோட மைண்ட் வாய்ஸை நான் கேட்ச் பண்ணிட்டேன். பட் என்ன பண்ணுறது, வேறு வழி இல்லை. ஸோ ஃபைனலி இப்போ கொட்டிவாக்கம்ல நான் வந்து நெல்லை நாடார் ஸ்கூல் கிட்ட வந்துட்டேன். அந்த ஸ்கூல்லேருந்து ஜஸ்ட் ஒரு 90 to 100 meters பை வாக் தான். ப்ரிசைஸாக எக்ஸாக்டாக எப்படி வந்து நம்ம விடிவி ஹவுஸ்க்கு போகணும், ஏன்னா நீங்கள் வந்து வெவ்வேறு லொக்கேஷன்ஸ்லேருந்து இங்கே வரலாம். ஸோ வர்றப்போ வந்து நெல்லை நாடார் ஸ்கூல் கொட்டிவாக்கம் அப்படிங்கிறத லேண்ட்மார்க்காக போட்டு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து எப்படி அந்த வீட்டுக்கு போகலான்னு சொன்னால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸி ரெஃபரன்ஸாக இருக்கும். ஸோ வாங்க போகலாம். கொட்டிவாக்கம்ல இருக்கிற இந்த நெல்லை நாடார் அப்படிங்கிற ஸ்கூல் வந்து ரொம்பவே பாப்புலர். இன்ஃபேக்ட் நம்ம சரத்குமார் சார், ராதிகா மேம் இருக்காங்களா, அவங்களோட ஈசிஆர் ஹவுஸ் கூட இந்த நெல்லை நாடார் ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ நெல்லை நாடார் ஸ்கூல்லேருந்து அப்படியே வெளியில் வந்துட்டு இந்த லெஃப்ட் எடுத்துடலாம். லெஃப்ட் எடுத்துட்டு கொஞ்சம் தூரம் வாக் பண்ணிவிட்டு ஒரு ரைட் ஒன்று வரும். யூஸ்வலாக வீட்டுக்குள்ளே தின்னுட்டு உட்கார்ற எனக்கு இந்த வாக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொஞ்சம் புதுசாக தான் இருக்குது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் நடக்கிறது. பட் இட்ஸ் ஓகே. ஸோ கொஞ்சம் முன்னாடி அப்படியே வந்துட்டு இந்த ஃபர்ஸ்ட் ரைட் எடுக்கலாம். இந்த ஸ்ட்ரீட்டோட பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கல்யாணி நகர் நிமலன் ஸ்ட்ரீட். இந்த கல்யாணி நகர் நிமலன் ஸ்ட்ரீட்குள்ளே அப்படியே வாக் பண்ணிகிட்டே போகலாம். எவ்வளோ அழகாக இருக்குது இந்த ஸ்ட்ரீட் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனதுக்கப்புறம் இந்த வறண்ட பூமி இருக்குது. அண்ட் அந்த வறண்ட பூமியிலேருந்து அப்படியே கொஞ்சம் கிராஸ் பண்ணி இந்த ஃபர்ஸ்ட் ரைட் எடுங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் வாக் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லெஃப்ட் எடுங்க. இந்த ஸ்ட்ரீட் பேர் பார்த்துக்கிட்டிங்கன்னா கற்பகாம்பாள் நகர் செகண்ட் ஸ்ட்ரீட். எஸ், கரெக்டாக படிச்சிருக்கேன். கற்பகாம்பாள் நகர் செகண்ட் ஸ்ட்ரீட். இந்த கற்பகாம்பாள் நகர் செகண்ட் ஸ்ட்ரீட்குள்ளே தான் அந்த ஐகானிக்கான விண்ணை தாண்டி வருவாயா ஹவுஸ் இருக்குது. டு யூ ரிமெம்பர், அவங்க அப்பா அம்மா ஒரு சீனில் வருவாங்க, ஹொசானா சாங்கோட ஸ்டார்ட்டில் பைக்கில் அப்படியே வருவாங்க, சிம்பு கேட்டுக்கிட்ட நிற்பார். அந்த கிரேசியான மேஜிக்கலான மூமெண்ட் எல்லாம் இந்த குட்டியான ஸ்ட்ரீட்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. நெருங்கிட்டோம் ஆல்மோஸ்ட் அந்த விடிவி ஹவுஸை நெருங்கிட்டோம். அண்ட் ஹியர் கம்ஸ் த ஐகானிக் ஹவுஸ் ஆஃப் தமிழ் சினிமா, விடிவி ஹவுஸ். அதாவது நம்ம கார்த்திக் அண்ட் ஜெஸ்ஸி, சிம்பு அண்ட் த்ரிஷா அந்த கேரக்டர்ஸ் பண்ணாங்க இல்லையா, அந்த 2 கேரக்டர்ஸும் வாழ்ந்த அந்த வீடு தான் இது. இந்த கேட்டு ஞாபகம் இருக்கா? எப்படி அந்த கேட்டை மறக்க முடியும்? ஸோ நம்ம கார்த்திக் அண்ட் ஜெஸ்ஸி வாழ்ந்த அந்த விடிவி ஹவுஸ்க்கு முன்னாடி நான் ஃபைனலி வந்துட்டேன். நான் 2019 ஆல்ரெடி ஒரு வாட்டி வந்திருக்கேன். பட் இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 3 years now. 2019 அப்போ தான் நான் வந்து இன்ஸ்டாகிராம்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக வீடியோஸ் போட்டுட்டு இருந்தேன். அப்போ யூடியூப் சேனல்லாம் எனக்கு இல்லை. ஸோ அந்த டைமில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் வந்து இந்தியா கிளிட்ஸில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்காக அங்கே ஐஎம் காஷிப்பூரில் படிச்சுட்டு இருந்தப்போ ஒரு 2 months or 1 month ஐ கெஸ் இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருந்தேன் சென்னையில். ஸோ அப்போ வந்து நான் வந்து இந்த பெசன் நகர் ஏரியாவில் தான் அப்பவும் ஸ்டே பண்ணியிருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டும் நானும் ஒரு வாட்டி இந்த வீட்டுக்கு வந்தோம். இந்த வீட்டுக்கு வந்து தேடி பிடிச்சி வந்து ஒரு சின்ன ஒரு காமெடியாக ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன். லைக் அந்த கார்த்திக் அந்த கேட்டில் நின்று பண்ணுவார்ல சிம்பு, அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பூஃப் மாதிரி ஒரு பேரோடி மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த வீடியோ இன்ஸ்டாகிராமில் போட்டு நிறைய பேர் கழுவி ஊற்றுனாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அது விசிட் பண்ணப்போ வந்து இந்த வீட்டில் ஒரு தாத்தா இருந்தாங்க. ஸோ அந்த தாத்தாவோட சந்தா இப்போ இந்த வீடை வந்து கம்ப்ளீட்டாக பார்த்துக்கிறாங்க. அவங்க தான் இந்த வீடோட ஓனர். ஸோ அந்த வீடை இப்போ நான் வந்து 2019 அப்புறம் 3 வருஷத்துக்கு அப்புறம் வந்து விசிட் பண்ணுறேன். அப்படியே இருக்குது, அதே மாதிரி மெயின்டைன்டாக அழகாக இருக்குது. இந்த படிக்கட்டெலாம் ஞாபகம் இருக்கா, நம்ம ஜெஸ்ஸி அண்ட் கார்த்திக் சைட் அடிக்கிற அந்த ஸ்பாட் இது. எனக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்து நிற்கும் போது ஒரு மாதிரி வந்து வேற லெவலில் கூஸ் பம்ஸ் வருதுங்க சீரியஸ்லி. இந்த வீட்டோட கேட்டை தொட்டதுல இருந்தே அந்த நேரம் கண் பார்த்து கந்தலாகி போன நேரம் ஏதோ ஆச்சே அப்படிங்கிற ரேஞ்சுக்கு ஒரே மைண்ட் வாய்ஸ் தான் போய்கிட்டு இருக்கு. இந்த டெரஸை நம்மளால மறக்க முடியுமா? மன்னிப்பாயா ஹொசானா இந்த சாங்லலாம் இந்த டெரஸை வந்து அவ்வளோ யூஸ் பண்ணியிருப்பாங்க. பார்க்குறப்பவே அப்படியே ஒரு மாதிரி நொஸ்டாலஜிக்காக ஃபீல் ஆகுது. 2011-12 அந்த டைமில் வந்ததுன்னு நினைக்கிறேன் விடிவி. அப்போல்லாம் ஒரு லவ் ஆந்தம்னு சொல்லலாம் அந்த பாட்டு, அந்த படம்லாம். ஸோ இப்போ அந்த போர்ஷன்லேயே வந்து நிற்கிறப்போ ரொம்ப நல்லா ஃபீல் ஆகுது. 2019 நான் வந்தப்போ பெருசாலாம் எதுவும் உள்ளெல்லாம் வரல. கேட்டில் வந்து ஜஸ்ட் இந்த கார்த்திக் அந்த சீன் மட்டும் ரீக்ரியேட் பண்ணி ஜஸ்ட் ஒரு டப் ஸ்மாஷ் மாதிரி பண்ணிவிட்டு கிளம்பிட்டேன். அப்போ ஒரு தாத்தா இங்கே இருந்தாங்க. இப்போ அந்த தாத்தா இல்லை, அவங்க சன் தான் ஓனர். ஸோ ஸ்வீட் ஆஃப் ஹிம் டு ஹேவ் கிவன் மீ த பெர்மிஷன் டு ஷூட் ஹியர். அண்ட் இன்னும் கொஞ்சம் வந்து கீழே போய் பார்க்கலாம் வாங்க.
ஒரு படத்தில் ஒரு வீடை காட்டினதுக்கப்புறம் அந்த வீடே ஒரு ஐகானிக்கான ஒரு கேரக்டராக மாறினது ரொம்ப கம்மி தான். இந்தியன் சினிமாலே ஒன் ஆஃப் த வெரி ஃபியூ ஹவுசஸ் ஆர் லைக் தட். லைக் அந்த படத்தில் வர மெயின் கேரக்டர்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டாக நம்ம மைண்டில் வந்து பதிஞ்சிருது ஒரு வீடு அப்படின்னா அதில் கண்டிப்பாக இந்த வீட்டு ஹவுஸ் வந்து டாப்பில் வரும். இந்த கேட்லாம் மறக்க முடியுமா? சிம்பு சார் வந்து இப்படி நிற்பார், ஜம்ப் பண்ணுவார், அவங்க அம்மா அப்பா பைக்கில் எப்படி வருவாங்க. கௌதம் சாரோட விஷன்லாம் வந்து வேறு லெவல். ஒரு சிம்பிளான ஹவுஸை எப்படி வந்து ஒரு ஐகானிக்கான ஒரு லவ் ஹவுஸாக மாற்றணுங்கிறது கௌதம் சார் மாதிரி கிரியேட்டர்ஸ் கிட்ட தான் நம்ம சத்தியமாக கற்றுக்க முடியும். விடிவி ஹவுஸ்க்கு ஒரு டாடா பை பை சொல்லிட்டு அப்படியே என்னோட ஹவுஸை பார்த்து கிளம்புவோம். விடிவி ஹவுஸுக்கு உள்ளே போய் என்னால் ஷூட் பண்ண முடியல, ஆஃப்கோர்ஸ் டியூ டு ப்ரைவசி ரீசன்ஸ். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா அப்படியே டாடா பை பை சொல்லிட்டு நம்ம பெசன் நகரை பார்த்து கிளம்புவோம். என்னோட காரை நான் எப்படி பார்க் பண்ணி வச்சிருக்கேன்னு பாருங்களேன். லூசுத்தனமாக இப்போ நான் எப்படி உள்ளே ஏறுவேன், பெரிய போராட்டமாக இருக்க போகுது. இது வந்துட்டேன் ஃபைனலி. இன்னும் கார்லேருந்து இறங்கல. அதுக்கு முன்னாடி ஒரு ஃபைனல் டச்சாக ஒரு விஷயம் வந்து மனசார சொல்லணும்னு தோணுது. அது என்னன்னா, இத்தனால வந்து கான்டென்ட் பேஸ்ட் வீடியோஸ், அதாவது ட்ரோல்ஸ், மியூசிக் கான்டென்ட்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அது வந்து வீட்டுக்குள்ளே உட்காந்து ஜாலியாக இல்லை ஸ்டூடியோவில் ரெக்கார்ட் பண்ணி அந்த மாதிரி வந்து இண்டோர் பண்ணதுனால பெருசாக வந்து தெரிஞ்சுக்கல. இப்போ ஒரு சின்ன விளாக் ஷூட் பண்ணுறதுக்கே இந்த வெயிலில் வந்து வெளியில் போயிட்டு ஷூட் பண்ணிட்டு வரது ஒரு பெரிய டாஸ்காக இருக்குது. ஹேட்ஸ் ஆஃப் டு லைக் பிக் விளாகர்ஸ். லைக் இவ்வளோ வருஷமாக சில பேர் விளாகிங்லாம் பண்ணுறாங்க, அவ்வளோ அவுட்டோர் விளாகிங்ஸ்லாம் பண்ணி சான்ஸே இல்லை. அவங்க டெடிகேஷனுக்காக தான் அவங்கலாம் வந்து அந்த லெவலில் இருக்காங்க. ஸோ எல்லா விளாகர்ஸுமே எனக்கு இன்ஸ்பிரேஷன் தான். ஸோ நானும் கண்டிப்பாக இந்த மாதிரி சின்ன சின்ன விளாக்ஸ் பண்ணி உங்களை என்டர்டெயின் பண்ணி இந்த சேனலும் க்ரோ ஆச்சுன்னா இன்னும் நல்ல பெரிய லெவலில் பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஸோ இது வரைக்கும் இந்த அஹ்மத் மீரான் விளாக்ஸ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வச்சிருக்கீங்க, இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கான்டென்ட்ஸ் லைக் லைஃப் ஸ்டைல், ட்ராவல், இந்த மாதிரி அட்வென்ச்சரஸான பிளேசஸ் அண்ட் ஃபுட், ஃபேமிலி, என்னோட பர்சனல் லைஃப், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி இன்ட்ரெஸ்டிங்கான விளாக்ஸ் அண்ட் கான்டென்ட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அண்ட் அடுத்த விளாக்ல உங்களை சந்திக்கிறேன். வேறு ஏதாவது ஐடியாஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். பாய், டேக் கேர்.